நீ நம்பியவர்களே உன்னை ஏமாற்றினார்கள். ஏன் தெரியுமா? நீ இதை பலமுறை உன்னிடமே கேட்டிருக்கிறாய். நான் தவறானவரா? நான் அதிகமாக நம்பினேனா? நான் அன்பு கொடுத்தது தவறா? இல்லை, நீ தவறு செய்யவில்லை. நீ உண்மையாக இருந்தாய். நீ மனசார நம்பினாய். நீ போலியானவராக இல்லாமல் இருந்தாய். அதுதான் காரணம். இந்த உலகத்தில் எல்லோரும் உன்னை போல இருக்க மாட்டார்கள். நீ எப்படி சிந்திக்கிறாயோ அதே போல மற்றவர்களும் சிந்திப்பார்கள் என்று நினைத்தாய். அது தவறு இல்லை, ஆனால் அது உண்மை இல்லை. நீ யாரையும் காயப்படுத்த நினைக்கவில்லை. அதனால் யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள் என்று நம்பினாய். அதுதான் உன் தூய்மை. ஆனால் வாழ்க்கை உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. அந்த பாடம் என்னவென்றால், நம்பிக்கை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. நீ ஏமாந்தாய் என்பதால் நீ பலவீனமானவன் இல்லை. நீ இன்னும் விழிக்காதவன். இப்போது நீ விழிக்க ஆரம்பித்திருக்கிறாய். நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றினார்கள். அது உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை மாற்ற வரப்பட்டது. நீ இப்போது அனுபவிக்கும் வலி, அது உன்னை வலிமையானவனாக மாற்றும் ஒரு கருவி. நீ யாரையும் பிடித்து வைத்திருந்தாய். அவர்கள் இல்லாமல் நீ வாழ முடியாது என்று நினைத்தாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ ஒருவரை சார்ந்தவன் அல்ல, நீயே முழுமையானவன். யாராவது உன்னை விட்டுச் சென்றால் அது உன் இழப்பு இல்லை, அது உன் வளர்ச்சி. உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவர்கள் வெளியேறும்போது அது ஒரு இழப்பு போல தோன்றும், ஆனால் அது ஒரு சுத்திகரிப்பு. நீ இப்போது உணர்கிற வலி உன் உள்ளத்தை வலுப்படுத்துகிறது. நீ இப்போது தனிமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் இந்த நேரம்தான் உன்னை உன்னோடு சேர்க்கும். நீ யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். நீ உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீ உன் மதிப்பை அறியாமல் இருந்ததால் மற்றவர்கள் அதை தவறாக பயன்படுத்தினார்கள். நீ யாரையும் இழந்தது இல்லை. நீ உன்னை இழந்த நிலையிலிருந்து திரும்பிக் கொண்டு வருகிறாய். நீ கொடுத்த அன்பு வீணாகவில்லை, அது உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்கிறது. ஏமாற்றம் ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். இப்போது நீ வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பாய். நீ யாரிடம் என்ன எதிர்பார்க்க வேண்டும், யாரிடம் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வாய். இந்த அனுபவம் இல்லாமல் நீ இந்த அறிவை பெற முடியாது. நீ ஏமாந்தது உன் பலவீனமில்லை, உன் மனசு இன்னும் நம்பிக்கையோடு இருந்ததற்கான சான்று. அதை இழக்க வேண்டாம், ஆனால் அதை பாதுகாக்க கற்றுக்கொள். நீ இப்போது உடைந்து போனவன் போல உணர்கிறாய். ஆனால் உடைந்த கண்ணாடி கூட ஒளியை பல திசைகளில் பிரதிபலிக்கும். அதேபோல் உன் உடைந்த மனம் உனக்கு புதிய பார்வையை தரும். நீ உன்னை இழந்தவன் இல்லை, நீ உன்னை கண்டுபிடிக்கும் வழியில் இருக்கிறாய். யாராவது உன்னை விட்டுச் சென்றால் அது உன்னிடம் ஏதோ குறை இருப்பதால் அல்ல, அவர்கள் உன் மதிப்பை புரிந்து கொள்ளாததால். நீ உன் மதிப்பை தெரிந்து கொண்டால் யாரும் உன்னை இழக்க மாட்டார்கள். அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்றால் அவர்கள் தானாகவே விலகிவிடுவார்கள். நீ யாருக்காகவும் உன்னை மாற்ற வேண்டாம். உன்னை மதிக்கும் ஒருவர் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன்னை ஏற்றுக்கொள்வார். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த வலி ஒரு நாள் உன் வலிமையாக மாறும். நீ இந்த நிலையிலிருந்து மீளும்போது முன்னைவிட பல மடங்கு பலமானவனாக இருப்பாய். நீ இப்போது விழுந்திருக்கலாம், ஆனால் நீ இங்கேயே நின்றுவிட மாட்டாய். நீ எழுவாய், நீ முன்னேறுவாய். நீ இந்த அனுபவத்தை ஒரு சக்தியாக மாற்றுவாய். நீ உன்னை நம்ப ஆரம்பிக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியதற்காக உன்னை சந்தேகிக்காதே. அது அவர்களின் குணம், உன் தவறல்ல. நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். உன் சந்தோஷத்தை நீயே உருவாக்கிக்கொள். நீ யாரையும் தேவைப்படாத நிலைக்கு வந்தால் உன் வாழ்க்கை அமைதியாகும். அதுவே உண்மையான சுதந்திரம். நீ யாரிடம் அன்பு கேட்டாய், அவர்கள் அதை தரவில்லை. ஆனால் நீ உனக்கு அந்த அன்பை தர ஆரம்பித்தால் நீ யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது.
நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள். நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள். நீ உன்னை புரிந்து கொள்ள கற்றுக்கொள். அப்பொழுது யாராலும் உன்னை காயப்படுத்த முடியாது. நீ உன் வாழ்க்கையில் நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் அதை எப்படி பார்க்கிறாய் என்பதை மாற்ற முடியும். நீ இந்த அனுபவத்தை ஒரு தோல்வி என்று பார்க்கலாம், அல்லது ஒரு பாடம் என்று பார்க்கலாம். நீ அதை பாடமாக எடுத்துக்கொண்டால் அது உன்னை உயர்த்தும். நீ அதை வலியாக மட்டும் நினைத்தால் அது உன்னை கீழே இழுக்கும். நீ எதை தேர்வு செய்கிறாய்? நீ உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இந்த நிமிடத்திலிருந்து தொடங்கு. நீ கடந்த காலத்தை பிடித்து நிற்க வேண்டாம். அது உன்னை பின்னால் இழுக்கும். நீ முன்னேற வேண்டும். நீ புதிய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை அறிய வேண்டும். நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீ ஒரு பெரிய மாற்றத்தை செய்யக்கூடியவன். நீ உன்னை நம்பினால் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. நீ இப்போது தனிமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் இந்த தனிமைதான் உன்னை உன்னோடு இணைக்கும். நீ உன்னை கண்டுபிடிக்கும் வரை இந்த பயணம் தொடரும். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தால் இந்த ஏமாற்றம்தான் உன் வாழ்க்கையை மாற்றிய திருப்பம் என்று புரியும். அதற்காக இந்த அனுபவத்துக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு நீ உயர்வாய். அந்த நாள் வரும். நீ காத்திருக்க வேண்டாம். நீ உருவாக்க வேண்டும். இப்போது தொடங்கு. இப்போது நீ உன்னை மாற்ற ஆரம்பி. இப்போது நீ உன்னை உயர்த்த ஆரம்பி. நீயே உன் வாழ்க்கையின் காரணம். நீயே உன் சந்தோஷத்தின் காரணம். நீயே உன் வெற்றியின் காரணம். மற்றவர்கள் வந்தாலும் போனாலும் நீ நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் உண்மையான வலிமை. நீ ஏமாந்தவன் இல்லை. நீ விழித்தெழும் மனிதன். இப்போது உன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இப்போது உன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நீ கடந்த காலத்தை நினைத்து துயரம் கொள்ளும் நேரம் முடிந்துவிட்டது. அது நடந்தது, அது முடிந்தது. ஆனால் நீ இன்னும் முடிவடையவில்லை. நீ இன்னும் பயணத்தில் இருக்கிறாய். நீ இப்போது ஒரு முக்கியமான நிலைப்பாட்டில் நிற்கிறாய். இங்கிருந்து நீ எதை தேர்வு செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். நீ இரண்டு வழிகளில் ஒன்று தேர்வு செய்யலாம். ஒரு வழி கடந்ததை நினைத்து வலியில் மூழ்கி இருப்பது. மற்றொரு வழி அந்த வலியை சக்தியாக மாற்றி முன்னேறுவது. நீ எந்த வழியை தேர்வு செய்கிறாய்? நீ வலியை தேர்வு செய்தால் அது உன்னை மெதுவாக உடைக்கும். நீ சக்தியை தேர்வு செய்தால் அது உன்னை உயர்த்தும். நினைவில் வைத்துக்கொள், வலி ஒரு உணர்வு, ஆனால் அது நிரந்தரமல்ல. நீ அதிலிருந்து வெளியே வர முடியும். நீ இப்போது உன் மனதில் நிறைய கேள்விகள் வைத்திருக்கிறாய். நான் மீண்டும் யாரையும் நம்ப முடியுமா? நான் மீண்டும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? பதில், முடியும். ஆனால் இந்த முறை நீ அறிவுடன் வாழ வேண்டும். நீ யாரையும் மறுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உன்னை மறந்துவிடக்கூடாது. நீ யாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டாம். உன் எல்லைகளை நீயே அமைக்க கற்றுக்கொள். அதுதான் உன் பாதுகாப்பு. நீ இப்போது கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உன் மதிப்பு. நீ உன் மதிப்பை அறிந்துவிட்டால் யாராலும் உன்னை குறைத்து பார்க்க முடியாது. நீ உன் மதிப்பை உணர்ந்தவுடன் நீ எந்த உறவிலும் உன்னை இழக்க மாட்டாய். நீ யாருடன் இருந்தாலும் நீயே நீயாக இருப்பாய். அதுதான் உண்மையான சுதந்திரம். நீ கடந்த காலத்தில் யாரோ ஒருவரை மகிழ்விக்க உன்னை மாற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போது நீ உன்னை மகிழ்விக்க வாழ வேண்டும். நீ உன்னிடம் கேள்வி, என்னால் என்னை மகிழ்ச்சியாக்க முடிகிறதா? இந்த கேள்விக்கான பதில் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ உன் சந்தோஷத்தை மற்றவர்களிடம் ஒப்படைத்திருந்தாய். அதனால் அவர்கள் போனபோது நீ காலியானவன் போல உணர்ந்தாய். இப்போது அதை திரும்ப எடுத்துக்கொள். உன் சந்தோஷம் உன் கையில் இருக்க வேண்டும். நீ உன்னுடன் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் உலகம் உன்னை பாதிக்க முடியாது. நீ இப்போது தனிமையை பயமாக பார்க்கிறாய்.
ஆனால் உண்மையில் அது உன் மிகப்பெரிய சக்தி. அந்த தனிமையில்தான் நீ உன்னை முழுமையாக புரிந்து கொள்வாய். நீ யார்? நீ என்ன விரும்புகிறாய்? நீ எந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறாய்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் அந்த அமைதியில் கிடைக்கும். நீ வெளியுலக சத்தத்தை குறைத்தால் உன் உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்கும். அந்த குரல் உன்னை சரியான வழியில் நடத்தும். நீ அந்த குரலை கேட்க ஆரம்பித்தால் நீ எந்த தவறும் செய்ய மாட்டாய். இப்போது நீ உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை எழுத கட்டத்தில் இருக்கிறாய். அது எளிதாக இருக்காது, ஆனால் அது மதிப்புடையது. நீ தினமும் சிறிய மாற்றங்களை செய். உன் சிந்தனையை மாற்று, உன் பழக்கங்களை மாற்று, உன் சுற்றத்தை மாற்று. இந்த 3 விஷயங்கள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீ நல்லதை சிந்தித்தால் நீ நல்லதை ஈர்க்க ஆரம்பிப்பாய். நீ உன்னை உயர்த்தும் பழக்கங்களை உருவாக்கினால் நீ மெதுவாக முன்னேறுவாய். நீ உன்னை மதிக்கும் மனிதர்களை தேர்வு செய்தால் நீ அமைதியாக இருப்பாய். நீ யாரையும் இழந்ததில்லை. நீ தவறானவர்களை விட்டு விலகினாய். அது ஒரு இழப்பல்ல, அது ஒரு வெற்றி. நீ இதை புரிந்து கொண்டால் உன் வலி குறையும். இப்போது நீ உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் எடுக்க வேண்டும். நீ உன் முடிவுகளை நீயே எடுக்க வேண்டும். நீ யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நீ உன் பாதையை நீயே உருவாக்க வேண்டும். நீ பயப்படலாம், அது சரி. ஆனால் பயம் இருந்தாலும் நீ முன்னேற வேண்டும். அதுதான் தைரியம். தைரியம் என்றால் பயமில்லாத நிலை அல்ல, பயம் இருந்தாலும் முன்னேறும் நிலை. நீ அந்த தைரியத்தை உன்னுள் உருவாக்க வேண்டும். நீ தினமும் உன்னிடம் சொல்லிக்கொள், நான் போதும், நான் வலிமையானவன், நான் முன்னேறுவேன். இந்த வார்த்தைகள் உன் மனதை மாற்றும். நீ உன்னை எப்படி பேசுகிறாயோ அதுதான் நீ ஆகிறாய். அதனால் உன்னிடம் நல்லவாறு பேச ஆரம்பி. நீ உன்னை குறைத்து பேசினால் உன் வாழ்க்கையும் குறையும். நீ உன்னை உயர்த்தி பேசினால் உன் வாழ்க்கையும் உயர்ந்துவிடும். இப்போது நீ உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை எழுதுகிறாய். இந்த முறை நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ யாரையும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் அவர்கள் உன் அமைதியை காப்பாற்றுவார்களா என்று பாரு. அவர்கள் உன்னை மதிப்பார்களா என்று பாரு. அவர்கள் உன்னை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வார்களா என்று பாரு. இவை இல்லையெனில் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை. நீ தனியாக இருந்தாலும் அமைதியாக இருக்கலாம். ஆனால் தவறானவர்களுடன் இருந்தால் நீ எப்போதும் குழப்பத்தில் இருப்பாய். அதனால் அமைதியை தேர்வு செய். நீ உன்னை பாதுகாக்க கற்றுக்கொள். நீ உன் மனதை பாதுகாக்க கற்றுக்கொள். நீ உன் நேரத்தை பாதுகாக்க கற்றுக்கொள். இவை 3ம் உன் வாழ்க்கையின் மிக முக்கிய சொத்துக்கள். இப்போது நீ உன் வாழ்க்கையை உயர்த்தும் நிலைக்கு வருகிறாய். நீ இதை தொடர்ந்து செய்தால் ஒரு நாள் நீயே நம்ப முடியாத அளவுக்கு வளர்ந்திருப்பாய். அந்த நாள் நீ இன்றைய உன்னை பார்த்து பெருமைப்படுவாய். நான் அந்த வலியை கடந்து வந்தேன் என்று சொல்வாய். அதுதான் உன் வெற்றி. நீ காத்திருக்க வேண்டாம், நீ செயல்பட வேண்டும். நீ யாரையும் காத்திருக்க வேண்டாம், நீ உன்னை உருவாக்க வேண்டும். நீயே உன் வாழ்க்கையின் ஹீரோ. நீயே உன் கதையை எழுதுகிறாய். நீயே முடிவை தீர்மானிக்கிறாய். அதனால் இப்போது எழுந்து நில். உன் வாழ்க்கையை எடுத்துக்கொள். உன் சக்தியை வெளிப்படுத்து. நீ பிறந்தது சாதாரணமாக வாழ்வதற்காக அல்ல, நீ உயர்வதற்கு பிறந்தவன். அதை நிரூபி. இப்போது ஆரம்பி. இப்போது முன்னேறு. இப்போது வாழ ஆரம்பி.